வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஜெயலலிதா புகைப்படம் வந்தால் பதவி கிடைக்கான்ற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஜெயலலிதா அவங்களோட விசுவாசிகள் பார்த்திங்கன்னா அவங்க புகைப்படம் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய லெவலில் பதவி இல்லை. இப்போ ஓபிஎஸ்சி நீக்கின மாதிரி வரிசையாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறவங்களாம் யாரும் சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்கெல்லாம் அம்மாவால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. நம்மளுக்கு கோகுலேந்திரா, பி ரமணா, மாதவரம் மூர்த்தி, அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, ஸோ இப்படி நீண்ட வரிசையில் இருக்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவால் ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கி வச்சப்பட்டவங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறக்காண்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம புகழ் பாடுவாங்க. இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க. ஸோ இது மிகப்பெரிய லெவலில் பலமாக அவர் நினைக்கிறாரு. ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தொடர்ந்து அதிமுக நின்றா அம்மாவோட தீவிர விசுவாசி அப்படின்ற ஒரு எண்ணம் பிம்பம் இருக்கும். ஸோ அதை உடைக்கிறதுக்காண்டி தான் அவர் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். விழுப்புரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமோ இல்லை நல்ல பவர்ஃபுல்லான முன்னாள் அமைச்சர்லாம் நீக்க முடியாது. அந்த மாவட்டத்துக்குள்ள நுழையணும்னாலே அவங்களோட பர்மிஷன் தான் நுழைய முடியுன்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமியாக மாற்ற முடியாது. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தான் பொதுச்செயலர். அவர் பதவிக்கு ஏதாச்சும் ஆப்பு வச்சாருன்னா கண்டிப்பாக பொதுச்செயலர் பதவி காலியேறும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலர் பதவி பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டிருந்தார். பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காருன்ற ஒரு பேச்சு அடிபடுது. இன்னும் கண்ட்ரோலில் எடப்பாடி கண்ட்ரோலில் அதிமுக இல்லை. ஸோ அதிமுகவில் ஜெயலலிதா அணி எடப்பாடி அணி மோதிக்கிறாங்க, கோஷ்டி மோதல் ஈடு நடக்குதுன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் படம் வச்சிருந்தவங்க, எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஃபோட்டோ பேக்கெட்டில் வைக்க தொடஞ்சாங்க. இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா மறைஞ்சவொன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் பெரிய லெவலில் வச்சுக்கிறது இல்லை. அதே போல் ஜெயலலிதா புகைப்படம் வச்சுருந்தா அவங்களுக்கு பதவி இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உண்டாயிருக்கு. எல்லா லெட்டர் பேர்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் படம்னா சிறுசாக இருக்கும், எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் பெருசாக இருக்கும்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.